அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 41 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 620 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 723 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 437 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 826 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். குவைத் மீது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இராணுவ தரப்பு முடிந்த அளவு அதை வானத்தில் வச்சு வெடிக்க செய்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத் தொடர்ந்தும் கண்டனத்தையும் தெரிவித்து வராங்க குவைத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அத்துமீறல்களுக்கு. அதே போல் கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு எதிரே மீண்டும் தாக்குதல் பதிவாகி இருக்குது. கப்பல் மீது தாக்குதல். இதனை அடுத்து இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஈரானுக்கு எதிராக திரும்ப போகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்க தரப்பு. அதே போல் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து இந்த தாக்குதலை முன்னெடுக்க போகிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பாதுகாக்கிறதையும் தாண்டி ஈரானை ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய கடமைக்குள்ளே வந்த மாதிரி தெரியுது அமெரிக்காவுக்கு. ஏன்னா அவங்க இப்போ முற்றுமுழுதாகவே யோசிக்கிறது அவங்களுடைய நியூக்ளியரை கைப்பற்றணும், அதே மாதிரி காக் ஐலாண்டை கைப்பற்றணும், அதே மாதிரி தங்களுடைய ஆளுமையை ஈரானுக்குள்ளே நிலைநிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா துடிக்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியலை. ஆனால் அவங்க அதை சாத்தியப்படுத்துறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் தொழிலாளர்களும் மிகப்பெரிய அசௌகரியத்தை சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி எதிர்வரும் நாட்களில் இன்னும் மோசமான நிலைமைகள் மாறலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ந்தும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையே சந்தித்து வருது அப்படின்றதையும் பல அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் முக்கிய நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேரிடைம்ஸ் அத்தாரிட்டி தொடர்ந்தும் கண்காணித்துக்கிட்டே இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெத்ரல் அமீரா இந்த வருடம் குளிர்காலம் மிக வேகமாக வரும், அதே போல் ருத்துபா சீசன் ஆரம்பமாகி இருக்குது. ருத்துபா சீசன் ஆரம்பமாகும் போது இன்னும் ருத்துபா அதிகரிப்பதுக்கு முன்னால் லேசான மழை தூறல்கள், சம்மர் ரெயின், அதாவது கோடைக்கால மழை பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் தயாராகவே இருங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல், ஜிலேபு ஷோக் பகுதிகளில் நிறைய பேர் இப்போ வெளியாக்கி விட்டதால் அவங்க எல்லாரும்
பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து அதிக புழக்கம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பர்வானியா, கைத்தான் இந்த மாதிரியான பகுதிகளில் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய ஃபர்வானியா கவர்னரேட் பகுதிகளில் 5 வயலேஷன்ஸ் பதிவாகியிருக்குது. கிட்டத்தட்ட 195.2 கிலோகிராம் இறைச்சி, பழுதடைந்த இறைச்சி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத்தில் இனி வரும் நாட்களில் தகர கொட்டாய்களுக்கு இடமில்லை. அதே போல் டிரைவர்களுடைய ரூமாக இருந்தாலும் சரி, வெளியில் கூடாரமாகவோ அல்லது தகரங்களாலேயோ ரூம் இருக்க முடியாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. முனிசிபாலிட்டி அதை அகற்றிக்கிட்டும் வராங்க. அடுத்த முக்கியமான தகவல், தற்போது குவைத்துடைய போக்குவரத்து துறை தொடர்ந்தும் சில விடயங்களை கண்காணித்து வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒன்று என்னத்தை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போதைய சூழலில் வாகன விபத்துகளுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்கிறது வாகனங்கள் சடனாக டேர்ன் எடுக்கிறது. அதாவது ஒரு ட்ராக்கில் இருந்து இன்னொரு ட்ராக்குக்கு மாறணுமா இருந்தால் ஸ்லோ பண்ணி சிக்னல் போட்டு மாறணும். அப்படி இல்லாமல் சிலர் சடனாக திருப்புறாங்க. அதனால் மிகப்பெரிய வாகன விபத்துக்கள் ஏற்படுது அதிவேக சாலைகள். இதை வந்து தொடர்ந்தும் மானிட்டர் பண்ணுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். அவசரமாக இருந்தாலும் தயவு செய்து மெதுவாகவே ட்ராக் மாற்றுங்க. உடனே லெஃப்ட் எடுக்காதீங்க, ரைட் எடுக்காதீங்க. ரொம்ப கவனம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க தாத்தா. லங்கா குச்சிட்டி வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்கோ சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுப்பேன். நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. مساكم الله بالخير وأجواء رطبة متوقعة الأيام القادمة إن شاء الله، مع تحول الرياح إلى الجنوبية الشرقية ودخول الرياح الكوس وحرارة البحر ترفع من نسبة الرطوبة في الجو وتصل في بعض الأيام إلى 90%، وهي رطوبة في غير أوقاتها هذه الأيام، مع ارتفاع زاوية الشمس فوق راسنا على مدار السرطان في موسم جمرة القيض وحرارتها العالية تشتت نسب الرطوبة ويستمر معانا الجفاف. لكن مع دخول هذه الرطوبة فتنكسر درجات الحرارة، تنخفض نسبيا ويخف علينا الغبار، وأيضا إن شاء الله قد نشهد تكثيف للغيوم ورشات أمطار خفيفة صيفية. ومع استمرار الرطوبة فنتبشر بأمطار وخير قادم قبل الوسم بإذن الله تعالى. في تعديات موجودة الآن في منطقة الشهداء بتواجد الهيئة العامة للبيئة وكذلك بلدية محافظة حول، لكن رحب في الدكتور حسين غلوم رئيس قسم تفتيش محافظة حول لإدارة التفتيش والرقابة الهيئة العامة للبيئة. راح تشوفون الآن معنا التعديات مباشرة على الهواء عن في منطقة الشهداء. دكتور حسين يعطيك العافية، حتى نوضح للمشاهد الكريم إن شاء الله شنو التعديات اللي موجودة في منطقة الشهداء. حياك الله أبو نواف، يعطيك العافية. طبعا عندنا التعاون مع بلدية الكويت على رصد كافة التعديات الواقعة على أملاك الدولة أو بالأخص على العقارات السكنية، وإذا كان يوجد هناك مخالفة بيئية على أصحاب هذه العقارات بالتعدي البيئي
على سبيل المثال وضع مثلا جورة أو دورات مياه وفق طبعا راح يتم التعامل معها. لو نتكلم عن يعني ما هل مثلا في مخالفه او مبلغ مالي هل سيحاسب صاحب المالك بهذا التعدي؟ صحيح طبعا اذا تم رصد اي مخالفه على اصحاب هذه العقارات وفق الماده عندنا 18 من قانون حمايه البيئه رقم 42 لسنه 2014 وتعديلاته، وراح يكون ايضا عقوبتها تصل الى الحد الادنى 5000 دينار وتصل الحد الاقصى الى 50,000 دينار. قبل لا اختم معك هذه الغاء وننتقل للبلديه، شنو ودك تقدم كنصيحه اللي عندهم تعديات في ازاله كافه التعديات حاليا على اساس لا يصير عليهم اي مخالفه من قبل اصحاب هذه العقارات السكنيه. نقول الله يعطيك العافيه الدكتور حسين غلوم رئيس قسم تفتيش محافظه حولي في اداره التفتيش والرقابه الهيئه العامه. شكرا. ننتقل حق ضيفنا الاستاذ ابراهيم السبعاني يعطيك العافيه وعساك على القوه. احنا ما شاء الله الكاميرا قاعد تشاهد هذه التعديات، حتى نوضح للمشاهد الكريم شنو التعديات اللي موجوده بمنطقه الشهداء. طبعا استكمالا للحمله التي تقوم فيها بلديه الكويت والعمل الميداني لقسم ازاله مخالفات بلديه حولي، بعد ازاله السياج تبين وجود غرف عمال وعمل توصيلات لدورات المياه، فتم الاستعانه بالهيئه العامه للبيئه، كما تم التنسيق مع فريق الضبطيه القضائيه لوزاره الكهرباء لاتخاذ الاجراءات القانونيه فيهم. النصيحه قبل لا نختم معك هذا اللقاء اللي عندهم تعديات. أول شيء أشكر المواطنين اللي قاموا بإزالة تعدياتهم، وأنصح اللي ما زال تعديه يبادر ويزيل تعديه إن شاء الله. شكرا للسيد إبراهيم السبعان رئيس قسم إزالة المخالفات في بلدية محافظة حولي. مشاهدي الكرام كنا معك في هذا النقل الحي المباشر من منطقة الشهداء، وشاهدتوا معنا موجودين في منطقة الشهداء وبالقرب من خطوط الضغط العالي، يمكن تشاهدون معنا فوقنا خطوط الضغط العالي وهذه التعديات الموجودة. نشكر كذلك تعاون المواطنين مع بلدية الكويت ومع الهيئة العامة للبيئة، كل هذا ما لدينا في برنامج صباح الخير. لكم الهوى مشاهدي الكرام. في إطار الجهود الأمنية المشتركة لتعزيز إنفاذ القانون وحماية المجتمع، نفذ قطاع شؤون مديريات الأمن ممثلا بمديرية أمن محافظة العاصمة حملة أمنية بالتعاون مع الهيئة العامة للغذاء والتغذية وبلدية الكويت، استهدفت منازل تدار بداخلها بقالات مخالفة، وأسفرت الحملة عن ضبط 6 منازل تستغل في ممارسة أنشطة تجارية غير مرخصة، وضبط 11 شخصا مخالفا للقانون العمل، وإضافة إلى ضبط شاحنتين تستخدمان في توزيع المواد الغذائية والاستهلاكية على تلك المنازل. كما تم ضبط دراجة نارية مطلوبة في قضية سرقة، فيما قامت بلدية الكويت برفع دراجتين ناريتين مخالفتين. وجاءت الحملة بعد رصد دوريات الإسناد التابعة لمديرية أمن محافظة العاصمة أثناء تنفيذ مهامها الميدانية عددا من المنازل المشتبه في استغلالها لإدارة بقالات مخالفة، وعلى الفور جرى التنسيق مع الهيئة العامة للغذاء والتغذية وبلدية الكويت واستكمال جميع الإجراءات القانونية واستصدار الأذونات اللازمة لمباشرة أعمال التفتيش. كما قامت الهيئة العامة للغذاء والتغذية بتحرير 26 مخالفة بحق المواقع المضبوطة، فيما تمت إحالة المخالفين إلى جهات الاختصاص لاتخاذ الإجراءات القانونية اللازمة بحقهم. وأكدت وزارة الداخلية استمرار تنفيذ الحملات الأمنية المشتركة بالتنسيق مع الجهات المعنية في مختلف المحافظات، بما يسهم في تعزيز سيادة القانون والحفاظ على أمن وسلامة المجتمع.